முட்டுச்சோலையிலே படுத்து உறங்கிய ஒரு மனிதர் எப்படி இந்த உலகின் வெரி இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக வாங்க வீடியோக்குள்ள போவோம். 1978 அமெரிக்க எழுத்தாளர் மைக்கேல் எச் ஹார்ட் த 100 என்ற புத்தகத்தை வெளியிடுகின்றார். சுமார் 100 பேரை இந்த உலகத்தை புரட்டி போட்ட, உலகத்திலே மிகப்பெரிய சாதனைகளை நிலைநாட்டிய பேரரசர்கள், அதே போல விற்பனர்கள், அதே போல கண்டுபிடிப்பாளர்கள், இப்படி ஏராளமான ஆக்களை எடுக்கிறார். அதில் 100 பேரை பிள்ளிசாராக எடுத்து சுமார் 28 வருட ஆராய்ச்சிக்கு பின்னால ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கின்றார். இந்த உலகமே அதிர்ந்து பார்க்கின்றது. ப்ராஃபட் முஹம்மது அவர்களுக்கு எப்படி இவர் முதலிடம் கொடுத்தார்? லண்டனிலே ஆடிட்டோரியம் ஒன்றிலே பேசிக்கொண்டிருக்கிற போது இவரை நோக்கி ஏராளமான கேள்வி கணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்துணை கணைகளையும் மிக சாதுரியமாக, அப்படியே நிதானமாக எதிர்கொண்டு அழகாக பதிலளித்தார். ரிலீஜியஸ் அண்ட் சர்க்குலர்ஸ், மத சார்புடைய மத சார்பற்ற 2 துறைகளிலும் இவரை மிஞ்சிய ஒருவரை நான் காணவில்லை, ஆகவே இவருக்கு முதலிடம் கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னார். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மோரல் என்னன்னு சொல்லி சொன்னால், யார் தகுதியானவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய தகுதியான இடத்தை கொடுப்பதில் நாங்கள் கொஞ்சமும் பின்னிற்க கூடாது. விளைவினை ஏற்படுத்தாத எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது.